ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான். நாங்கள் நாகர்கோயிலுக்கு என் அக்கா பொண்ணு மேரேஜ்க்காக இந்த வாரம் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 11 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் முன்னாடி நாள் விநாயகர் சதுர்த்தின்றனால விநாயகரை நாங்கள் கிணத்துல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அதனால் லேட் ஆகிடுச்சு. இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா தொப்பூர், அதாவது சேலம் போகிற வழியில் தொப்பூர் தாண்டி ஒரு இடம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 சைடும் மலை நல்லா பச்சையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சேலம் பக்கம் வந்துட்டோம். எங்களுக்கு தருமபுரிலேருந்து சேலம் பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் தான். சரி, சேலத்தில் நாங்கள் நாகர்கோயில் வரைக்கும் போகிறதுனால வண்டி வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே சேலத்தில் ஒரு ஷாப்பில் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, வண்டியை அங்கே விட்டுட்டு நாங்கள் அங்கே வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சிவானி பாரு மொபைல் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் தான், சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சிவானி முன்னாடி சீட்டுக்கும் பின்னாடி சீட்டுக்கும் விளையாடிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் என் கூட பின்னாடி கடைசி சீட்டில் செட்டில் ஆகிட்டா. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தாண்டி பரமத்தி வேலூர். இங்கே அந்த காவேரி ஆறு போகிற வழி, அந்த பாலம் தான் இது. தண்ணி பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஹைவேனால பெருசாக போகிற டயர்னஸ் தெரியல. சீக்கிரம் சல்லுன்னு போயிட்டோம். நெக்ஸ்ட் இது சேலம், அப்புறம் நாமக்கல், கரூர், நெக்ஸ்ட் திண்டுக்கல். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டோல்கேட். நாங்கள் திண்டுக்கல் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா மதிய டைம் ஆகிடுச்சு. அதாவது 1லேருந்து 2 மணி ஆகிடுச்சு. சரி, லஞ்ச் டைம்னால அங்கேயே லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு வாங்கிட்டு போன பால்கோவா பிரித்து பாலா சாப்பிட்டுருக்கான். அவ்வளோதான், திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் என்னென்னா பிரிட்ஜு மேலே போயிட்டோம். ஆனால் நம்ம ஹோட்டல் போகணுன்னா கீழ் ரோடில் வந்திருக்கணும். அதனால் சரின்ட்டு போய் யூ-டர்ன் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் பிரிட்ஜு கீழே வந்தோம் அந்த ரோட்டில். இங்கே பார்த்திங்கன்னா 2 பிரியாணி, அதாவது ஃபேமஸ் பிரியாணி ஷாப் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று தலப்பாக்கட்டி, அதுக்கு ஆப்போசிட்லேயே பொன்ராம் பிரியாணி. சரி, நாங்கள் தலப்பாக்கட்டி பிரியாணி போகலான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு வந்தோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த எந்த தலப்பாக்கட்டி பிரியாணி ஹோட்டல் போனாலுமே ஃப்ரெண்ட்ஸில் இந்த டால் தான் வச்சுருக்காங்க. இங்கே எதுலேயுமே ஏசி யூஸ் பண்ணுறதில்ல. எங்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் பிரியாணியும் மஷ்ரூம் பிரியாணியும். ஏன்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதாவது லேடிஸ் மட்டும். அதனால் கோபி மஞ்சூரி அப்புறம் பன்னீர் அண்ட் மஷ்ரூம் பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை, சிக்கனில் ஏதோ வெரைட்டி தான், எனக்கு நேம் தெரியல. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சிக்கன் பார்பிக்யூ, இது தான் கோலா உருண்டை. அப்புறம் மட்டன் பிரியாணி வாங்கிக்கிட்டாங்க. அதுதான் பாலவிக்னேஷ் மட்டன் பிரியாணி போட்டுருக்காரு. அவர் ரீல்ஸ்க்காக ஸ்லோ மோஷனில் எடுக்க சொன்னாங்க வீடியோ. ஆனால் என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல. ஆனால் பிரியாணி டேஸ்ட் பார்த்திங்கன்னா சென்னை அளவுக்கு இல்லை, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சுன்ட்டு அவங்க சொன்னாங்க. வெஜ் கூட வந்துருக்கு போகுது எங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கேயே சைடில் ப்ளே ஏரியா இருக்குது. அதில் சிவானி விளையாடிட்டு இருந்தா. அங்கேயே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்குமே நல்லா பெரிய இடம் இருக்குது. அதனால் கார் பார்க் பண்ணுறதும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா மதுரை போகிற வழி. 2 சைடுமே நிறைய மலைங்க இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது அழகர் மலை சம்திங் ஏதோ சொன்னாங்க. ரைட் சைடில் தெரிகிற மலை பார்த்திங்கன்னா கொடைக்கானல்னு சொன்னாங்க. அப்புறம் மதுரை தாண்டி கொஞ்சம் திருநெல்வேலி பக்கம் ரீச் ஆனதும் நிறைய விண்மில்ஸ்லாம் வந்துச்சு. இது இந்த இடம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சிங்கம் மூவியில் பார்த்திங்கன்னா ஒரு சாங்லேயும் அப்புறம் அந்த பிரகாஷ் ராஜ் நடந்து வருவார் பாருங்கள், அந்த 2 மவுண்டெயினுக்கு இடைப்பட்ட ரோடு தான் அது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த இடம் தான் இது. ஆனால் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா நாகர்கோயில் பக்கம் இசக்கி அம்மன் கோயில்.
அவ்வளோதான், நாங்கள் நாகர்கோயில் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் நாகர்கோயில் ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா 7:30 இருக்கும். நாங்கள் நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து 1 hour ட்ராவல் பண்ணோம். அங்கே தான் கல்யாணம். ஆனால் நாங்கள் வந்து நாகர்கோயிலே ஸ்டே பண்ணிட்டோம். விஜயதான்ற ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணோம். சரி, என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ரூம்ஸ்க்கு வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. சரி, நானும் அத்தையும் வந்து இங்கே வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே டல் ஆகிடுச்சு ட்ராவலில். ஆனால் செம்ம டயர்டும் ஆச்சு. ஏன்னா 10 hours பக்கம் ட்ராவல். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். சரி, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு மேலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேலே தான் இது. ஏன்னா இங்கே நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா கல்யாணம் மேக்ஸிமம் 9:30க்கு மேலே தான் நடக்குது. அதனால் வந்து சரி டிஃபன் முடிச்சுட்டு நம்ம மேரேஜ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே டிஃபன் முடித்தோம். அங்கே இருக்க ஊஞ்சலில் இந்த சிவானி ரெடி ஆகிட்டு விளையாடிட்டுருக்கா. இதுதான் மேரேஜ்க்கு நான் கட்டியிருந்த சாரீ. இது பாலவிக்னேஷும் அந்த ஊஞ்சலில் இருந்துட்டு பிக்சர் எடுத்தார். ரெடி ஆகிட்டு நாங்கள் மேலே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் போகிற வழியில் தான் எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது. அங்கே போயிட்டு எங்கள் அண்ணன் பையனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மேரேஜ்க்கு கிளம்புனேன். நாங்கள் 10 o'clock பக்கம் மேரேஜ் ஹாலை வந்து ரீச் ஆகிட்டோம். நான் அங்கே வீடியோ எடுக்கல, அங்கே எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கே இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கூட எடுத்தது. நெக்ஸ்ட் நாங்கள் ஃபேமிலி பிக்சர் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு. நாகர்கோயில் கல்யாணம்னாவே சாப்பாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதோட பேர்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியும் மேக்ஸிமம் 20 ஐட்டம் மேலே வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம பருப்பு சாம்பார் முடித்ததும் அவங்க பாயசம் ஊற்றிடுவாங்க. பாயசம் பார்த்திங்கன்னா அடை பாயசம், அப்புறம் பருப்பு பாயசம், அப்புறம் போலி வச்சு அதில் அவல் பாயசம், இந்த மாதிரி பாயசம் மட்டுமே 3 ஐட்டம் வரும். அதுக்கப்புறம் தான் ரசம் சாதம், தயிர் சாதம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. இதுதான் சிவானியோட ட்ரெஸ்ஸு. ரிசப்ஷனுக்கு நானும் இந்த ட்ரெஸ் தான் போட்டேன். ரிசப்ஷன் வந்து அங்கேயே வேற ஒரு ஹாலில் நடந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் நாங்கள் எடுத்த ஃபேமிலி பிக்சர். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 9 மணி இருக்கும் கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.